வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் டாப் 5 மொபைல்ஸ் தமிழ். இந்த வீடியோவை கிளிக் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 18,000 ரூபாய் உங்களோட பட்ஜெட்டாக ஒரு பெஸ்ட்டான 5G மொபைல் வாங்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கானதான் மக்களே. 18,000 ரேஞ்சில் செல் ஆகிட்டு இருக்கக்கூடிய பெஸ்ட்டான 5G மொபைல்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம லிஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம். நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ X7 தான். இந்த மொபைலில் நமக்கு ஃப்ரண்ட்டில் Gorilla Glass Victus 2ஆல் ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு தரமான ப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பஞ்சுவல் டிசைன் அண்ட் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோடு வருது. டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.67 inches 1.5K ரெசல்யூஷன் கொண்ட கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. டால்பி விஷனுக்கான சப்போர்ட்டும் இருக்குது. 3000 ஸ்பீக் பிரைட்னஸும் இருக்குது. ஸோ ஒரு அட்டகாசமான டிஸ்பிளே ஃப்ரம் போக்கோன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் பர்ஃபார்மன்ஸும் வரும்பொழுது Android 14ஓட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. 15ஓட லான்ச் பண்ண வேண்டியது ஒரு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட் கம்மியாக தான் கிடைக்க போகுது. ஸோ இது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் Dimensity 7300 Ultra என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப் அண்ட் LPDDR4X RAM டைப் கொடுத்துருக்காங்க. 5G பேண்ட்ஸ்னு பார்க்கும்போது ஆவரேஜாக 10 5G பேண்ட்ஸ்ன்றது கொடுத்துருக்காங்க. அண்ட் ANTUTU ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட 6.8 lakhsன்றது வருது. அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக பேட்டரின்னு வரும்போது 5500 mAh பேட்டரி, 44 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமராஸ்னு வரும்போது 50+8+2 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க நண்பா. 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, சோனி LYT600 என்ற சென்சர் OISோட கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் பெட்டர் நைட் ஃபோட்டோகிராஃபி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 4K at 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா. 20 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ தான் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் அடுத்தபடியாக எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கலாமா? இங்கே IP16 எடிட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. டால்பி அட்மாஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் IR பிளாஸ்டரும் நமக்கு இருக்குது. பட் 3.5mm ஆடியோ ஜாக் அண்ட் SD கார்டு சப்போர்ட் இங்கே இல்லை நண்பா. 8GB 128GB வேரியண்ட்டை பேஸ் ஆப்ஷனாக கொடுத்து 22,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆஃபர் ப்ரைஸ் ஏதாவது இருந்தால் நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணிடுறேன் நண்பா. ஓகே, இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம். பாசிட்டிவ்ஸ்னு பார்க்கும்போது இந்த மொபைலோட எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. டிசைன் ஆகட்டும், ப்ரொடெக்ஷன், Gorilla Glass Victus 2ஆக இருக்கட்டும், அண்டு கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்ரி, டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது. அண்ட் IP ரேட்டிங் வேறு இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் இந்த Android 14ஓட கொடுத்தது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் போக்கோவோட ட்ரஸ்ட் ஃபேக்டர் இங்கே கொஞ்சம் நெகட்டிவ் ப்ளே பண்ணுது. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா ஆஃப்டர் வாட்சிங் ஃபுல் ரிவ்யூ வீடியோ யூ கேன் பர்ச்சேஸ் போக்கோ X7 நண்பா. ஓகே நண்பா, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Realme P2 Pro தான். இந்த மொபைலில் நமக்கு September 13, 2024 லான்ச் பண்ணாங்க. ஃப்ரண்ட்டில் Gorilla Glass 7iயால் ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பஞ்சுவல் டிசைன், இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோடு கொடுத்துருக்காங்க. 6.7 inches Full HD ப்ளஸ் கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 2000 nits ஸ்பீக் பிரைட்னஸும் இருக்குது. ஸோ சூப்பரான கர்வ் டிஸ்பிளே நம்ம சொல்லலாம். 50+8 என்ற டுவெல் கேமரா செட்டப்பில் வந்திருக்காங்க. பிரைமரி கேமரா சோனியோட சென்சரு, Sony LYT600 என்ற சென்சர், OISம் கொடுத்துருக்காங்க. 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இங்கே நம்மளால் 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். Android 14ஓட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்டு Snapdragon 7S Gen 2 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க. 6,70,000 பக்கம் ANTUTU ஸ்கோர்ஸ்ன்றது வாங்கியிருந்தது. 2 வருஷம் OS அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவோன்னு சொல்லிட்டு Realme சொல்லியிருந்தாங்க. 9 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அண்டு 5200 mAh பேட்ரி, 80 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்ரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இங்கே 3.5mm ஆடியோ ஜாக்கும் இல்லை, SD கார்டு சப்போர்ட்டும் இல்லை. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. 8GB 128GB வேரியண்ட்டை 22,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டுருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன் நண்பா. இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்க்கும்போது டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரின்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட்னு பெருசாக எதுவும் பார்க்க முடியல. பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமோ அப்படின்றது எதிர்பார்க்காதா இருக்குது. டே டு டே டாஸ்கிங், மீடியம் கேமிங்ஸ்லாம் ஓகேவாக இருந்தாலும் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ண முடியல. ஸோ அந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஓகே, Realme ஓகே, ப்ரைஸிங் செட் ஆகுதுன்னா ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Oppo K13 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.67 inches Full HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. 1200 nits ஸ்பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு நல்ல டிஸ்பிளேன்னு நம்மளால் சொல்ல முடியும். 50+2 என்ற டுவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட கொடுத்துருக்காங்க. 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும்.
ஆண்ட்ராய்ட் 15ஓட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் 6 Gen 4 என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட டீசெண்டான ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 7 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 7,10,000 பக்கம் 1 ஸ்கோர்ஸும் வாங்கியிருந்தது. 7000 mAh பேட்டரி, 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அட்டகாசமாக இருக்குது. ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. பட் SD கார்டு சப்போர்ட் இங்கே இல்லை. 8GB 128GB வேரியண்ட்டை 18,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணிடுறேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம். டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்தாலும் பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கிறது வேறு லெவலில் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்ல போனால் பெருசாக எதுவும் இல்லை. வைட் ஆங்கிள் கொடுத்துருந்தா ஒரு நல்ல விஷயமா இருந்திருக்கும். அண்டு கொடுக்காதது ஒரு நெகட்டிவாக நான் பார்க்குறேன். ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா ஓப்போ K13 ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் மோட்டோ G96 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.67 inches ஃபுல் HD ப்ளஸ் கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அண்ட் 1600 nits ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. 50+8 என்ற டுவல் கேமரா செட்டப் இருக்குது. 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, சோனியோட லிட்டியா 700C என்ற சென்சர் OISஓட கொடுத்துருக்காங்க. 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். இங்கே வைட் ஆங்கிள் யூஸ் பண்ணியுமே ஷூட் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு பாசிட்டிவான விஷயம். 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணியும் நம்மளால் 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்ட் 15ஓட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 2 என்ற ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 13 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. 6 லட்சம் பக்கம் 102 ஸ்கோர்ஸ்ன்றது வாங்கியிருக்கு. இந்த பட்ஜெட்டுக்கு கொஞ்சம் கம்மி தான். 5500 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. டால்பி அட்மாஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மற்றபடி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்ன்றதுக்கு எதுவும் இல்லை. 8GB 128GB வேரியண்ட்டை 18,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுத்துட்றேன். இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம். 144 Hz கர்வ்டு AMOLED டிஸ்பிளே இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம். ஒரு நல்ல டிஸ்பிளேன்னு சொல்லலாம் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது. அண்ட் OISஓட சோனி சென்சரோட ஒரு நல்ல கேமரா கொடுத்துருக்காங்க. 4K வீடியோ வைட் ஆங்கிலையும் ஷூட் பண்ண முடியும், செல்ஃபி கேமராலையும் ஷூட் பண்ண முடியும்ன்றது ஒரு சூப்பரான விஷயம். பர்ஃபார்மன்ஸ் இங்கே நெகட்டிவாக தான் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேட்ரி பாசிட்டிவாக இருந்தாலும் ஃபாஸ்ட் சார்ஜிங் 2025க்கு அட்லீஸ்ட் ஒரு 45 வாட் 50 வாட் கொடுத்துருந்துருக்கலாம். பட் 33 வாட் மட்டுமே கொடுத்தது ஒரு நெகட்டிவாக தான் இருக்குது. அண்ட் மற்றபடி பெரிய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. மோட்டோவோட கெஸ்டர்ஸ் அண்ட் மோட்டோவோட க்ளீனான UI இங்கே பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுது. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா ஒரு நல்ல க்ளீனான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸோட கொஞ்சம் டீசெண்டான கேமராஸோட ஒரு மொபைல் வேணும்னா இந்த மொபைல் உங்களுக்கு சூட் ஆகலாம். வாங்குறதுக்கு முன்னாடி ஃபுல் ரிவ்யூ பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. ஓகே கைஸ், இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Realme Narzo 80 Pro தான். இந்த மொபைலில் நமக்கு 6.72 inches ஃபுல் HD ப்ளஸ் கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 240 Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. 4500 nits ஸ்பீக் பிரைட்னஸ் HDRல கொடுக்குறாங்களாமா. அண்டு 50+2 என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, சோனியோட MX882 என்ற சென்சர், ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட கொடுத்துருக்காங்க. 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். பிரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸும் செல்ஃபி கேமராவோட பர்ஃபார்மன்ஸும் குறை சொல்ல வகையில் இல்லை. நல்ல இமேஜஸே ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. அண்டு வைட் ஆங்கிள் கொடுக்காதது ஒரு நெகட்டிவ் தான். ஆண்ட்ராய்ட் 15ஓட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7400 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்காங்க. 9 5G பேண்ட் சப்போர்ட் இருக்குது நண்பா. 2 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 102 ஸ்கோர்ஸ் பற்றி பார்த்துடலாமா. 7,80,000 பக்கம் 102 ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்கு. உண்மையிலே ஒரு நல்ல ஸ்கோர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 6000 mAh பேட்டரி, 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிபார்ட்மெண்ட் அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. IP69 ரேட்டிங் இருக்குது. மிலிட்ரி கிரேட் 810H அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் இருக்குது. பட் 3.5mm ஆடியோ ஜாக்கு சப்போர்ட் இல்லை. SD கார்டு இங்கே கண்ணிலே காமிக்கல. 8GB 128GB வேரியண்ட்டை 20,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேல இருந்துடும். இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம் நண்பா. பாசிட்டிவ்ஸ்னு பார்க்கும்பொழுது இந்த மொபைலோட டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்ரி, எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது வைட் ஆங்கிள் இங்கே கொடுக்கல. இங்கே டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் சப்போர்ட் தரலனாலும் ஹைப்ரிட் SD ஸ்லாட்டாவது கொடுத்துருக்கலாம். இல்லை 3.5mm ஆடியோ ஜாக் கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ இது மட்டும்தான் நான் நெகட்டிவாக பார்க்குறேன். மற்றபடி எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே அப்படின்னா நீங்கள் Realme Narzo 80 Pro ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.